இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்படி பின்னால் திரும்பி இப்படி அள்ளி கொடுத்து சோத்தள்ளி கொடுத்துமே காமிச்சா இந்த பாருங்கள், கை நிறைய மாத்திரைகள் நான் தினம் சாப்பிட்றேன். என்னுடைய உடம்புல அவ்வளவு நோய் இருக்குது. நமக்கு இருக்கிற நோய் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அது ஒரு ப்ரைவசி. அது அப்போலோ ஆஸ்பத்திரி அறிக்கை வெளியிடவில்லை. எனக்கு தெரிந்த அஜித்துக்கு இதுவரை 8 ஆப்ரேஷன்கள் நடந்திருக்கு. தலை முடிக்கு கருப்பு மை பூசாதது கூட டாக்டருடைய ஆலோசனை தான். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களே, இப்போது நாம் பேச போகிற தலைப்பு, அப்போலோவில் அஜித் நடந்தது என்ன? நடிகர் அஜித் இப்போது அதிகம் சம்பளம் வாங்குகிற தமிழ் நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார். இப்போது அவருடைய விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜானில் நடந்து கொண்டிருக்கிறது. அஜர்பைஜான் நாட்டுக்கு போய் படப்பிடிப்பில் ஈடுபடுவதற்கு முன்னால் ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணணும் அப்படின்னு அஜித் விரும்பினார். ஏனென்று சொன்னால், அஜித்துக்கு கண்ணில் கோளாறு இருக்குது. அடிக்கடி கண்டாக்டர்கிட்ட போவாருங்கிறது எனக்கு தெரியும். அவர் எந்த கண்டாக்டர்கிட்ட போவாருங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் சொல்லி அவரை காட்டி கொடுக்க விரும்பலை. அதாவது ஒரு ஃபோன் பண்ணிட்டு உடனே போயிடுவாராம் அஜித்து, கண் பரிசோதனை செய்து கொள்வருக்கு. அந்த மாதிரி இன்சூரன்ஸு அவர் செய்திருக்கிறார். அந்த இன்சூரன்ஸிலிருந்து பணம் தருகிறார்கள். அதுக்காக அந்த ஜென்ரல் செக்கப் பண்ண போகிறார். அப்போது அவர் அப்போலோ ஆஸ்பத்திரி போகிறார். ஜென்ரல் செக்கப் பண்ண போகிற இடத்துல டாக்டர் பார்க்குறார். சார், காதுக்கு பின்னால் ஒரு சின்ன நரம்பில் வீக்கம் இருக்குது, அதை ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணி சரிப்படுத்தலாமான்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்ட்டார் அஜித். உடனடியாக இது ஜென்ரல் செக்கப் போனவர் திரும்பி வரலேன்ட்டு ஊடகத்தில் இஷ்டத்துக்கு நியூஸ் அள்ளி விட ஆரம்பித்தாங்க. அப்போது யூடியூப்பில் 2 மணி நேரம் என்ன பண்ணாங்கன்னா, அப்போலோ ஆஸ்பத்திரியுடைய டாக்டர் பெரிய கருப்பாக இருக்கிறாரு, அவர் மூளையில் கட்டிங்கிறாரு, மூளையில் கட்டி ஆப்ரேஷன் பண்ணால் 3 நாளைக்கு மேலே ஆகும், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும், கிட்டத்தட்ட 3 மாதம் அப்படின்லாம் செய்திகளை பரப்பட்டுட்டாங்க. அப்போ மருத்துவமனையிலேருந்து அறிக்கை வெளியிடவே இல்லை. மருத்துவமனையிலேருந்து ஏன் அறிக்கை வெளியிடலைன்னா, இது ஒரு பர்சனல் மேட்டர். அதாவது ஒரு டாக்டர் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே கூட யாரையும் வச்சுக்கிறதில்ல, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு சாதாரண தலைவலி வயிற்று வலின்னு டாக்டர்கிட்ட போனால் கூட அவங்க தனியாக தான் நம்மகிட்ட கேட்பார், உங்களுக்கு என்ன செய்யுது அதுன்னு. ஏன்னா நமக்கு இருக்கிற நோய் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அது ஒரு ப்ரைவசி. அந்த அடிப்படையில் இது பெரிய விஷயம் இல்லைங்கிறனால அது அப்போலோ ஆஸ்பத்திரி அறிக்கையை வெளியிடவில்லை. ஆனால் அதே சமயத்தில் மேனேஜர் இருக்கார் இல்லையா, பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா, அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டோம். என்னாச்சுன்னு அவர் சொன்னார். அவர் தான் இந்த தகவலை சொன்னார். இந்த மாதிரி மூளையில் இந்த காது பக்கத்தில் ஒரு நரம்பு இருக்குது, அதில் சில லேசான வீக்கம் இருக்குது, அந்த வீக்கம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சிச்சு, நாளைக்கு வீட்டுக்கு திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னபடி தான் இப்போது நடந்திருக்கிறது. அதாவது 2 தினங்கள் மருத்துவமனையில் இருந்தார், இன்று காலையில் வீடு திரும்பி விட்டார். முடிஞ்சு போச்சு. அதாவது எப்போதும் நல்ல மனிதர்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். அந்த மாதிரி அஜித்தை ஆஸ்பத்திரிக்கு போக வச்சார். ஒரு சின்ன நரம்பு கோளாறு இருக்குன்னு சொன்னால் சரிப்படுத்திட்டார். ஏன்னு சொன்னால், அஜித் மிகச்சிறந்த நல்ல மனிதர். இன்றைக்கி நடிகர் சங்கத்தில் அதிகமான நன்கொடை கொடுத்தவர் யாருன்னா அஜித் தான் இருக்கும். இந்த ஆஞ்சி ஓஞ்சி கடைசி நேரத்தில் சோத்துக்கு வழி இல்லாமல் சாகிறார்கள் அல்லவா நடிகர் சங்க உறுப்பினர்கள், குறிப்பாக நாடக நடிகர்கள். அவங்க அநாதப்பணமாக சாகும்போது அதற்கு நிதி உதவி செய்தவர் நடிகர் சங்கத்துக்கு அஜித். நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, இப்போ தான் அஜித் இந்த ப்ரொமோஷனில் கலந்துக்கிறதில்ல, இசையில் வீட்டு விழாவுக்கு வர்றதில்லை, தன்னுடைய படத்தை பற்றி தானே ஆகா ஓஹோ என்று பேசிக்கொள்வதில்லை. இதெல்லாம் ஒப்பந்தத்திலே சொல்லிட்டார். என் படம் நல்லா இருந்தால் பாருங்கள், எல்லா படத்தையும் பாருங்கள், எனக்கு தயவு செஞ்சு என் கட் அவுட்டுக்கெலாம் பால் ஊற்றாதீங்க. ஏன்னா அது உங்கள் வேலை இல்லை.
எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யுங்க. ஏன்னா முதலில் நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டியது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான். நான் ஒரு என்டர்டெய்னர், சம்பளம் வாங்குகிறேன், நடிக்கிறேன், அந்த நடித்த நல்லா இருந்தால் பாருங்கள் என்று சொன்ன முதல் நடிகர், ஒரே நடிகர் அஜித் தான். அதேமாரி எல்லா நடிகர்களும் எங்களுக்கு உயிருக்கு உயிராக இருப்பவர்கள் என்று சொல்பவர்கள் ரசிகர்களை தான் சொல்லுவாங்க. ரசிகர்களை நம்பித்தான் நாங்கள் வாழ்கிறோம், அவர்கள் தான் எங்களுக்கு சோறு போடுகிறாருன்னு ஆகாவோன்னு இப்போ பேத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர்களிலே வித்தியாசமானவர் அஜித். ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார், நற்பணி மன்றத்தை கலைச்சிட்டார். ஏன்னா அந்த சமயத்தில் தேர்தல் வந்தது. தேர்தலில் அஜித் ரசிகர்கள் நற்பணி மன்றம் போட்டியிட வேண்டும், இல்லாட்டி யாருக்காக ஆதரவு கொடுக்கணும்னு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின உடனே ஆகா நமக்கு அரசியல் பிடிக்காது, அரசியல் ஓட்டு போடுறதோட சரின்னு நினைக்கிறவர் அஜித். இவங்க ரசிகர்கள் பூரா இப்படி குதிச்சோடனே என்ன பண்ணுறாங்க, ஒரே நாளில் ரசிகர் மன்றம் கலைக்கப்பட்டதுனார். உடனே மற்ற நடிகருடைய ரசிகர்கள்லாம் இனிமேல் அஜித் அவ்வளோதான், ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார்ல அவ்வளோதான் நாங்கள். ஆனால் நேர்மாறாக நற்பணி மன்றத்தை கலைத்த பிறகுதான் அஜித்துடைய படங்கள் வசூலில் இமாலய சாதனையை தொட்டது. இமாலய சாதனையை தொட்டதோடு சம்பளத்தையும் அதிகமாக வைத்தினர். இதுதான் உண்மை. ஆனால் தன்னுடைய உடல் நலம் கருதி அவர் அதிகமான படங்களில் நடிக்க விரும்புவதில்லை. அவர் நினச்சா ஒரு 10 படத்தில் அட்வான்ஸ் வாங்கி போட்டால் அதே ஒரு 100 கோடி ஆயிரும். அதை செய்ய விரும்பவில்லை. அவருக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் அஜித் தன்னுடைய அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திச்சார். அப்போ பத்திரிகையாளர் மொத்தமே ஒரு 13 பேர் 12 பேர் இருக்கும். அப்போ நேரடியாக இப்படி பின்னால் திரும்பி இப்படி சோத்தள்ளி கொடுத்துமே காமிச்சா, இந்த பாருங்கள் கை நிறைய மாத்திரைகள் நான் தினமும் சாப்பிட்றேன், என்னுடைய உடம்பில் அவ்வளவு நோய் இருக்குது என்று சொன்னார். எனக்கு தெரிந்த அஜித்துக்கு இதுவரை 8 ஆப்ரேஷன்கள் நடந்திருக்கிறது. முதுகுத்தண்டில் கீறல் விழுந்தது எனக்கு தெரியும், அதுவும் ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சா தெரியும். ரஜினிகாந்த் எப்படி ஸ்டெப்பு வைக்கிறாரோ அதே ஸ்டெப்பை தான் நடன இயக்குநர்கள் அஜித்துக்கு வைப்பாங்க. ஏன்னா ரொம்ப காலை தூக்கிட்டு சுரண்டி கடம்பி இப்படி விஜய் ஆடுற மாதிரிலாம், பிரபுதேவா ஆடுற மாதிரிலாம் ஸ்டெப் வைக்க மாட்டாங்க. ஏன்னால் அவர் ஆடினால் அவருடைய உடலுக்கு கெடுதிங்கிறனால அவ்வளோ ஸ்டைலாக பண்ணிடுவாங்க. ஆனாலும் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. அது மட்டுமல்ல, தன்னுடைய தலை முடிக்கு கருப்பு மை பூசாதது கூட டாக்டருடைய ஆலோசனை தான். நீங்கள் பெட்ரு அவாய்டு யூஸிங் டையின்னாங்க, அன்னிலிருந்து விட்டுடுறாரு. அதே மாதிரி அவருடைய அந்த வெள்ளை முடிக்கும் வெள்ளை தாடியையும் ஏற்றுக்கொண்டார்கள் ரசிகர்கள். அதான் நேரங்கிறது, அஜித்தோட நேரம். 8 முறை ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது அஜித்துடைய உடல். அப்படிப்பட்ட அஜித் படப்பிடிப்புக்கு போவதற்கு முன்னால் எப்போவுமே ஜென்ரல் செக்கப் செஞ்சுக்கிறது வழக்கம். இந்த ஜென்ரல் செக்கப் செஞ்ச போகிற இடத்துல தான் சின்ன மைனர் ஆப்ரேஷன் நடந்துச்சு. இப்போது அஜர்பைஜான் நாட்டுக்கு படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டும் என்று செல்கிறார் என்பது அஜித்துக்கும் அஜித் மேலாளர் சுரேஷ் சந்திராவுக்கும் தான் தெரியும். ஆனால் எப்படியோ விடாமுயற்சி இதுக்கு அடுத்தபடி ஒரு படத்தில் ஒப்பந்தமாகியிருக்காரு. அதனால் விடாமுயற்சி ஏப்ரலுக்குள் படப்பிடிப்பை முடித்து விட வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார் அஜித். அதனால் அஜர்பைஜான் நாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட அந்த இறுதி காட்சிகளை முடித்து விடுவார் நினைக்கிறேன். இல்லை வேண்டாம், அஜர்பைஜான் நாட்டுக்கு நம்ம சென்னை அல்லது ஹைதராபாத்தில் செட்டு போட்டு எடுத்துக்கலான்னா கூட மாறுதலுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இனிமேல் அஜர்பைஜானுக்கு போனாச்சுன்னா கொஞ்சம் அதிகமான செலவாகும் என்று லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் கருதி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பொருளாதார சிக்கலில் தவிப்பதாக வெளியே செய்திகள் வந்தவெல்லாம் உள்ளன. ஏன்னா மிகப்பெரிய 2 ப்ராஜெக்ட், ஒன்று இந்தியன் 2, அது இழுத்துக்கிட்டே இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. அப்பாட்டுக்கு அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு. சங்கர் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத சொல்லவே மாட்டேங்கிறார். அதேமாரி விடாமுயற்சியும் எப்போ படப்பிடிப்பு முடியும் என்பது தெரியாமல் இருக்கிறது. எனவே 2 பெரிய படங்கள்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நிறுவனம் கொஞ்சம் ஆடி போயிடும். அந்த அளவுக்கு இப்போது கொஞ்சம் ஒரு பொருளாதார சிக்கலில் இருக்கிறது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். அந்த அடிப்படையிலே தமிழகத்திலோ அல்லது ஹைதராபாத்திலோ விடாமுயற்சியினுடைய ஷூட்டிங் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நேயர்களே, இதுவரையில் அஜித் பற்றிய
புத்தம் புதிய தகவல்களை லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஆஃப் விடாமுயற்சி ஃபிலிம் கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.